வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்கள் எல்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல நல்ல சுகபலத்தோடு இருக்க தேவன் இரக்கம் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். மற்றது என்னென்று கேட்டால் இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சு கொண்டு 2 அலுவல் இருந்தது. அலுவல்களை முடிச்சு கொண்டு ஜிம்முக்கு வருவோம்னு வந்தால் இன்றைக்கு எனக்கு 1 மணி நேரம் இப்போ தான் கிளை எடுத்தது. இங்கெல்லாம் பேட்ச் தான், இங்கே வந்து கிளை போட்டு திறக்கிறையில் பேட்ச் தான் எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். வந்து ஜிம்மு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் எல்லாத்தையும் பிரித்து செய்தாச்சு. கொஞ்சம் ஒரு தண்ணியும் ஒருக்கா குடிச்சிட்டு வீடியோவும் பகிர்வையும் பகிர்ந்து போட்டு அடுத்த கட்டத்தை பார்ப்பேன். என்னென்னு கேட்டால் அரசியல் கள நிலவரம். நான் அரசியலை பற்றி பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறேன் இல்லை. ஆனால் என்னுடைய நண்பர்கள் சொல்வார்கள் அரசியலை பற்றியும் பேசுங்க, அதுக்கும் ஒரு தேவையானதானே என்று சொல்லி. அப்போ எனக்கு 10-11 இந்த யூடியூப்பை கொண்டு ரன் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு வந்து வேறு வேறு விஷயங்களில் போகணும். நான் வீடியோ ஃபோட்டோ எடுக்கையும் கூட ஒருத்தரோடு இருந்தாலும் கூட தனித்துவமான ஃப்ரேமுகள், தனித்துவமான கிளிப்பிங்ஸுகள் எல்லாம் வந்து வேறு மாதிரி வச்சு எடுத்து பழகி வந்ததால் எனக்கு வந்து யூடியூப்பை வந்து 10-11 கொண்டு போக விருப்பம் இல்லை. ஆனால் வந்து நான் என்னுடைய சுவாரஸ்யமான கதையில் பயிரைகளில் எல்லாருக்கும் வந்து அது வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும், நல்ல விஷயமாக இருக்கும் என்று சொல்லித்தான் நான் ஒரு விடயத்தையும் பகிர்ந்து கொண்டு போகிறேன். சரி, அரசியல் களத்துக்கு வருவோம். அரசியல் களம் இன்றைக்கு எப்படி என்று கேட்டால், நாங்கள் முதலாவது தமிழ்நாட்டு பக்கம் எங்களுடைய கண்ணோட்டத்தை திருப்போம். தமிழ்நாட்டுக்கு திருப்பினா எனக்கு வேண்டப்பட்ட ஒரு அண்ணாவோட நான் எடுத்து கதைச்சேன். இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் எடுத்து கதைச்சிட்டு கேட்டேன். அண்ணா 2026 தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருகுது, என்ன மாதிரி இருக்கும் சூழ்நிலை என்று சொல்லி கேட்கும் பொழுது, நமக்கு விருப்பப்பட்டவர் விஜய். ஏன் விஜயை விருப்பப்பட்டேன் என்று சொன்னால், நாங்கள் கொட்டிவாக்கத்தில் இருக்கைகள் அவர் திருவான்மூரில் இருந்தவர். அவர் அந்த கொட்டிவாக்க பகுதியில் இருந்த என்னுடைய ஃப்ரெண்டாக்கள் எல்லாம் எல்லா நாடுகள்லையும் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கும் தெரியும். அப்போ வந்து அவரோட கேட்கும் பொழுது அவர் சொன்னார், விஜய்க்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருந்தாலும் கூட பெரிய கட்சிகள் இருக்கிறதால அவர் கணிசமாக ஒரு 3வது இடத்துக்கு வருவார் என்று சொல்லி, அவரும் வந்து கொஞ்சம் அரசியலில் நல்லா ஊறினவர், என்னை விட வயதுக்கு மூத்தவர், அப்படி என்று சொல்லி சொன்னார். அப்போ நான் உடனே சொன்னேன், இல்லை விஜய்க்கும் ஒரு நல்ல ஒரு இடம் கிடைக்கணுமன்றது என்னுடைய விருப்பம் என்று சொல்லி கதைக்கும் பொழுது, சில வலைதளங்களை பார்க்குற பொழுது விஜய் படத்தை மாத்திரம்தான் நடிக்கணும். விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு வந்துட்டாருன்னொன்னே அவர் படத்தை மாத்திரம் நடித்தா நாங்கள் எல்லாரும் குடும்பமாக பார்ப்போம். ஆனால் அவர் அரசியலுக்கு வந்துட்டால் நாங்கள் குடும்பமாக செயல்பட மாட்டோம். அதையும் அப்படி சொல்கிறீங்க? அவர் தமிழர் தானே ஐயா. வந்து ஒருத்தர் செய்ய வாராருன்னு சொன்னால் வரவேற்று விடுங்கோ. அவர் செய்து சருகிறாரா இல்லது சருகாமல் ஏறி போகிறாரான்னு பாருங்கள். இப்போ கிறிஸ்மரம் இருக்குது தானே, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சின்ன பிள்ளை இருந்தால் கிறிஸ்மரம் இருந்தானே. கிறிஸ்மரம் எப்படி இருக்குமென்று சொன்னால் ஏற வலிக்கி கடைசியில் களைச்சி போய் முடியக்குள்ள ஏறக்கூடாத ஒரு ஆள் ஏறி தட்டி கொண்டு போயிடுவார் பரிசை. சரிதானே? அப்படித்தான் சில அரசியல் களங்கள். அப்போ ஒருவர் வாராரண்டா நாங்கள் என்ன செய்யணும்? எங்களோட கைகளை வந்து என்ன செய்யணும்? கரங்களை கொடுக்கணும், வாங்க வந்து செய்யுங்கன்னு சொல்லி. அவர் செயல்பட்டு கொண்டிருக்க ஏதாவது ஒரு புல நஷ்டம் கிஷ்டம் வந்துட்டுன்னு சொன்னால் அதை நீங்கள் விமர்சிக்கலாம். உண்மையிலேயே அவர் சில விடயங்களில் புல விட்டுட்டாருன்னு சொல்லி. ஆனால் அவர் வந்து கட்சி தொடங்கின நாளில் இருந்து ஏனியா கஞ்சி காய்ச்சி கறிக்கு பொறுக்கி கொட்டி கொண்டிருக்கிறீங்கள். அவர் நல்லவர்ன்றது எங்களுக்கு தெரியும். ஏன் தெரியுமென்று கேட்டால், நாங்கள் கொட்டிவாக்கத்தில் இருக்க அவர் திருவான்மூரில் இருந்தவர். படம் நடிக்க வரைக்கும் நீங்கள் இப்படி தான் சொன்னீங்க, இவரெல்லாம் சரி வர மாட்டா சரி. ஆனால் அண்ணன் விஜயகாந்த் அவரை கொண்டு வந்து ஆளை அறிமுகப்படுத்துகிறேன். இந்த நண்பன் கல்யாணம் செய்தோன்னா அண்ணன் விஜயகாந்திட்ட தான் போய் முதல்ல தன்னுடைய மனைவியோட போய் அவரும் ஒரு பரிசு தொகையும் கொடுத்துருந்தார் என்னுடைய நண்பனுக்கு. அப்போ நான் சென்னையில் இருக்கிறதால எனக்கு வந்து இந்த நடிகர்களை போய் தேடி பார்க்குறேன்டில்லை, படங்கள் பார்ப்பேன். ஆனால் வந்து ஷூட்டிங் நடக்கிற இடங்களுக்கு நாங்கள் போய் பார்ப்போம். இப்போ பெஞ்ச பிளாசாவில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்குது ஷூட்டிங்கு கண்டா, அதுகளெல்லாம் எங்களுக்கு தெரிய வரைகளை நாங்கள் போய் பார்க்குறதானுடைய. ஆனால் நான் தனிப்பட்ட ரீதியாக சில விஷயத்தை சொல்கிறேன். எங்களோட தமிழாக்கள் வந்து சரிதானே, தப்பாக நினைக்கக்கூடாது. எல்லா தமிழாக்கள் மட்டும் இல்லை, இப்போ எல்லா மனித இனத்திலேயும் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு வில்லங்கமான ஆக்கள் இருப்பின. ஆனால் தேவையில்லாத விமர்சனங்களை விட்டு விடுங்களேன், அது நல்லது தானே. விஜய் வந்திருக்கிறார், அவர் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார், அவர் எவ்வளோ செய்திருக்கிறார் என்று நல்லதை பாருங்களேன். ஏன் நீங்கள் நெகட்டிவாக பார்க்குறீங்க? பாசிட்டிவாக பாருங்களேன். அப்போ பாசிட்டிவாக பார்த்தீங்களேன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு மனுஷன் நல்லது செய்யக்குள்ள அவன்கிட்ட இவ்வளவு கெட்டது இருந்தாலும் கதைக்க மாட்டீங்க. ஆனால் அவன் கெட்டதை செய்யாமல் இருக்கேக்குள்ள அவன் விலகி போன அப்புறம் கெட்டதை கதைக்க தொடங்கிடுவீர். இந்த பழக்கத்தை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. ஆறாக இருந்தாலும் சரி, சரிதானே. நானும் சுட்டி வச்சிருக்கிறேன். விமர்சிக்கிறதுக்கு வந்து சரியான எவிடன்ஸுகள், தரவுகள் இருக்கணும்.
விஜய் வந்து உண்மையிலேயே அவர் நல்லவர். அவருடைய பேசினல் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் ஏன் போகிறீங்க? இல்லை நான் கேட்குறேன், இப்போ பேசினல் வாழ்க்கைக்கு ஏன் போகிறீங்க? போக வேண்டிய அவசியம் இல்லையே. அவர் தன்னுடைய வழியில் போகிறார், கட்சி தொடங்கினார், கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறார், கட்சி நல்லபடியாக போய்கொண்டிருக்குது. தமிழ்நாட்டில் ஜனநாயக உரிமை இருக்குது, ஜனநாயகத்தின்படி அரசியல் கட்சிக்கு வரவேற்பு கிடைச்சி கொண்டிருக்குது. அவர் வெல்றதும் தோக்குறதும் மக்களுடைய கையில் இருக்குன்னு சொல்லி நான் ஏற்கனவே சில பதிவுகள் வச்சுட்டேன். இப்போ 2026 காலம் சூடு பிடிச்சிருக்குது. நிச்சயமாக அவர் வருவார் ஐயா நல்ல இடத்துக்கு. இப்போ நீங்கள் அண்ணன் விஜயகாந்தை பற்றியும் சில விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னு கேட்டால் அவரும் ஒரு நல்ல மனிதர். அவரும் வந்து இவ்வளவு நல்லது செய்கிற பொழுது உதத்தானே சொன்னீங்க, அவர் அதை செய்வார் இதை செய்வார் பிடிச்ச வேண்டாம் இல்லாமலுக்கே ஆக்கி விட்டியார். அப்படி ஒரு மனுஷரை செய்ய விஷயத்துலேருந்து வெளியே வாங்க, வந்து நல்ல மாதிரி நல்ல நோக்கத்தோடு யோசிங்க, நல்லதே நடக்கும். எப்பயும் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் என்று சொல்லிவிடும் வயதுக்கு மூத்தங்கிற தமிழாக்கள். அப்படி நீங்கள் நினைக்கிறீல்ல, வந்துட்டோம் வாருங்களா விஜயை பற்றி பார்ப்போம். விஜயை பற்றி என்ன பார்க்க போறீர்கள்? இல்லை கேட்குறேன், விஜயின் ரசிகர்கள் இவ்வளோ தூரம் இருக்கணும். இப்போ அஜித்தை பொறுத்து பார்த்தா கூட அஜித் கூட இவ்வளவு விஷயத்தை விஜயனுடைய ரசிகர் மன்றத்தோடு சேர்ந்து இவ்வளோ செய்யணும். எல்லாருக்கும் வெங்கட வயதானையா வரட்டும், விடுங்க, வந்து செய்யட்டும். நான் அரசியல் களத்துக்களை வந்து கதைக்கணும்னு சொன்னேன், என்னுடைய நண்பர்கள் இதை பயிருங்கன்னு சொன்னேன், சரிதானே? இப்போ வந்து சிலர் வரும் பொழுது நாங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்கணும். எங்கட நாட்டிலலாம் திறமைக்குத்தான் இடம். மாமன் மச்சான் சித்தப்பன் பெரியப்பன் அந்த கதைக்கே இடம் கிடையாது, திறமைக்கிடம். ஆறு திறமசாலியாக அவரை கொண்டாங்க முன்னுக்கு தான் கருத்து. ஆனால் இப்போ என்னடான்னு பார்த்தா ஒரு இடமும் ஒற்றுமை கிடையாது. ஒற்றுமைக்காக முதல்ல வந்து என்ன செய்யணும், ஒற்றுமைக்காக நாங்கள் போராட வேண்டியதாக வரப்போகுது. நீ விளங்குதானே நான் சொல்கிற கருத்து? இனி ஒற்றுமைக்காக போராடணும். வாங்க எல்லாரும் வந்து ஒற்றுமைக்காக நாங்கள் போராடுவோம். இதுதான் கடைசியில் வந்து முடிய போது. இதுகளை தயவு செய்து விட்டுட்டு நீங்கள் எல்லாரும் நல்ல சுகபலத்தோடு இருக்கணும் என்று சொல்லி நான் வன்னிமலத்துறை யூடியூப் சார்பில் கேட்டுக்கொள்ளுகிறேன். இனி வருவோம் எங்கட விடயத்துக்கு. என்னென்னு கேட்டால், அதே போல் வேர்ல்ட் கப் மேட்சும் வந்து எல்லா இடமும் தகுதி சுற்றுகள் நடந்து கொண்டு முடிந்து எல்லா இடத்துலையும் கிளப்பு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு அருமையாக இருக்கும். வேர்ல்ட் கப் வந்து விறுவிறுப்பாக இருக்கும். அது வந்து எல்லா நாடுகளிலேயும் இளம் வீரர்கள் வந்து சும்மா என்ன சொல்கிறது, வன்னியில் பட்டியில் போய் சின்ன பட்டியை திறக்க சின்ன மாட்டுக்கண்டுகள் எப்படி பாஞ்சு ஓடுற மாதிரி சின்ன சின்ன இளம் வீரர்கள் எல்லாம் வந்து எல்லா நாடுகள்லேயும் ஃபுட்பால் கிளப்புகளில் வந்திருக்கிறோம். அதால் வேர்ல்ட் கப் வந்து நல்ல விறுவிறுப்பாக இருக்கும் உங்களுக்கு. அது இந்த ஆண்டு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். என்னென்னு கேட்டால் யூரோப் எடுத்துக்கொண்டீங்கள் என்று சொன்னால் ஃபுட்பாலை தான் விருப்பப்படுவார்கள். ஆசிய நாட்டை பொறுத்தவரை நாங்கள் கிரிக்கெட் தான். அதை அப்படியே கடந்து செல்லட்டும். இன்னும் ஒரு விடயத்துக்கு வருவோம். என்னென்னு கேட்டால், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை சொல்கிறேன். என்னென்னு கேட்டால், இப்போ வந்து என்னென்னு கேட்டால், எங்கட நாட்டினுடைய இந்த ரிபுஜி அந்தஸ்தை நிப்பாட்டின விஷயத்தை குறித்து சிலர் என்னோட பயந்திருந்தீர்கள். உண்மையிலேயே அது நிப்பாட்டி இருக்கிறார்கள். அதை குறித்து நான் ஒரு நல்ல ஒரு காணொலி ஒன்று செய்யணும்னு கேட்டிருந்தேன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா கதைச்சி கொண்டு இருக்கிறோம் சில விஷயம் எப்படி என்னென்ன மாதிரி கதைக்கலாம்னு சொல்லி சிலரோடு எனக்கு மேலேயும் சில வேண்டப்பட்டவர்கள் இருக்கிற அவர்களோட கதைச்சி கொண்டிருக்கிறேன். அதை நான் செய்வேன். ஆனால் வந்து என்னென்னு கேட்டால், இப்போ பங்களாதேஷ்காரர் வந்து இங்கே வந்து பெருகி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். அவைகளுக்கு வந்து பிரான்ஸ் அரசாங்கம் விசாவை உடனடியாக கொடுத்து கொண்டிருக்குது. உண்மையான விஷயம். எல்லா ரெஸ்டாரண்ட்டுகளுக்குள்ளேயும் வேலைக்கு வந்து கொண்டிருக்கணும். அதனால் எங்களோட தமிழாக்கள் உண்மையிலேயே நண்பர்களே, சொந்தங்களே, உறவுகளே, உங்களோட வேலையிடங்களில் கவனமாயிருங்க. நீங்கள் என்னென்னு கேட்டால், அவர்கள் உள்ளே வந்துட்டாருன்னா அவர்கள் ரிஸ்க் எடுக்க துணிஞ்சவர்கள். அவர்கள் எப்படி ரிஸ்க் எடுப்பார்கள் என்று சொன்னால், பங்களாதேஷை வெளிக்கிட்டார்கள்னா நடையிலேயே தான் வந்து இந்த நாட்டுகளை வருகினேன். இதுதான் உண்மை. அதே மாதிரி நீங்கள் இங்கே கூட பார்த்தீங்கன்னா மெட்ரோ வழியே பாருங்கள், அவைன்ற பழக்கடைகள் அதுகள் இதுகள் என்று சொல்லி எல்லாம் வந்து கொண்டு இருக்குது. அப்படியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எலக்ட்ரானிக் சாமான்கள் ஒவ்வொரு லகார்களில் வச்சு விற்கிறதும் கொள்றதும் நடக்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே ஃப்ரான்ஸில். அதால் வந்து அவை ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஆக்களான ஒரு ஆக்களாக அவை வந்து ரிஸ்க் எடுத்து வந்து கொண்டிருக்கணும். அதே மாதிரி இங்கே விசா கொடுத்து கொண்டிருக்கணும். அப்போ அதால் வந்து நீங்கள் வந்து எங்களோட தமிழாக்கள் உண்மையிலேயே நண்பர்களே, உறவுகளே, சொந்தங்களோ உங்களோட வேலிடங்களை கவனம் வச்சுக்கொள்ளுங்க. வேலிடத்துக்கு அடிக்கடி அறமேலாதி கொடுக்காதீங்க. மற்றது வந்து வேலை இடத்துக்கு நேரஞ்சென்று போகாதீங்க. மற்றது வேலை இடத்துல போய் ஒரு உயர் அதிகாரிகளோடையோ இல்லை உங்களோட பக்கத்தில் வேலை செய்கிற ஒரு நபர்களோடையோ போய் கருத்து முரண்பாடுகளை வளர்த்து கொள்ளாதீங்கன்னு கேட்டால், தமிழர்களுக்கு சொல்லி ஒரு அடையாளத்தை எல்லா நாடுகள்லையும் எங்களோட தமிழர்கள் வச்சு கொண்டு வருகிறோம். அதே மாதிரி நாங்களும் ஒரு வேலை இடத்துல என்ன செய்யணும், எங்களுடைய நல்பண்புகளை காட்டி விட்டுட்டு போய்கொண்டே இருக்கணும். இந்த இடத்துல நான் வந்து பாருங்கள், ஒரு தமிழால் தான் நான் வாரினான். அவ்வளவு நீட்டாக தான் நீங்கள் வருவேன். அவ்வளவு க்ளீனாக வந்து கதைக்க வேண்டிய விஷயத்தை கதைச்சி போட்டு கதைக்க தேவையில்லாத விஷயம் கதைக்க மாட்டேன். இங்கே வந்து என்னென்ன செய்யணும், என்னென்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன் எல்லாம் பார்த்துட்டு இது ஒரு பெரிய இடம். அப்போ இதுக்கெல்லாம் வந்து எல்லாம் செய்து போட்டு நான் என்னுடைய பாட்டில் போயிடுவேன். அப்போ தமிழர்கள் நாங்கள் எப்பொழுதும் என்ன செய்யணும், ஒற்றுமைக்காக இனி போராடுவோம். எல்லாரும் வாங்கும்.
அதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த காணொளி உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதே போல் வன்னிமலத்தில் யூடியூப்புக்கு அடுத்தடுத்த காணொளிகளில் வெளி இடங்கள் எல்லாம் வரும். மற்றது லோகோக்கள் வேறு விதத்தில் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு வரும். அதே போல் தேவன் இன்றைய நாளை உங்களோட குடும்பங்கள், உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்கள், உங்களுடைய வீடு வாசல்கள், உங்களுடைய வேலை இடங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு என்ற நன்றி வணக்கம் நண்பர் அனைவருக்கும்.